அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடிகர் மம்மூட்டி அவர்களோட அடுத்த படத்தோட பூஜை நடந்தது. அந்த படத்தோட பேர் பாத யாத்ரா. இந்த படத்தோட டைரக்டரோட பேர் அடூர் கோபாலகிருஷ்ணன். அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மலையாளத்தில் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர். 1960-70களிலிருந்து அவர் படங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட படங்களையே நம்ம யூடியூப் தளத்திலேயே சேனல்லையே கிட்டத்தட்ட ஒரு 3 படம் வரையும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இது நான் மதில்கள், மம்மூட்டி நடித்த மதில்கள், அதுக்கப்புறம் அனந்தரம், அதுலேயும் மம்மூட்டி இருப்பார். அதுக்கப்புறம் முகாமுகம், அந்த மாதிரியான 3 படங்கள் ரிவ்யூ கொடுத்துருக்கு. ரிவ்யூனால் ரிவ்யூ கிடையாது, பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட இந்த படத்தையும் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த நியூஸ் கேட்டவுடனே அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்களோட நிறையா படங்கள் பார்த்தாச்சு. அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப தனித்துவமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஆனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலையை நீங்கள் செட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஒரு பார்க்குறப்ப ஒரு நிதானமும் பொறுமையும் இருக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு தன்மையும் இருக்கக்கூடாது. அப்படி இவரோட படங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது வகையான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு பல கதாபாத்திரங்களோட முகங்கள் உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்துல இருந்த உணர்வை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இது கண்டிப்பாக கேரண்டி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த டைரக்டர் எடுத்த ஒரு படம் தான் எலிப்பந்தாயம். 1981 வெளிவந்த படம். எலிப்பந்தாயம்னா எலிப்பொறிங்கிறது தான் மீனிங். இந்த படம் என்னென்னா, ஒரு கிராமம், அதில் ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரியான வீடு, ஒரு பெரிய வீடு. எப்படின்னா, ஒரு அந்த காலத்து பெரிய ஆட்களாக இருந்திருப்பாங்க, பிரபுத்துவ மக்களாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அது கொஞ்சம் நலிஞ்சிருவாங்க. அவங்க ஒரு ஏழ்மையான நிலைக்கு வருவாங்க. அந்த மாதிரியான குடும்பங்களை கிட்டத்தட்ட ஒரு 1970-80 அந்த ரேஞ்சில் அதிகமாக அப்போ ஆக்டிவாக இருந்தவங்க பார்த்துருப்பாங்க. இந்த கதை அதை நோக்கி தான் போகும். எப்படின்னா, அந்த ஊரில் அந்த ஒரு வீடு மட்டும்தான், ஊரை கூட காமிக்க மாட்டாங்க, அந்த வீடு மட்டும்தான் அந்த படமே. இந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 கேரக்டர் 5 கேரக்டர் தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 40-45 வயசான ஒரு அண்ணன் இருப்பார், உன்னின்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு 3 தங்கச்சிகள் இருப்பாங்க. அதில் 2 தங்கச்சி தான் கூட இருப்பாங்க. இன்னொருத்தவங்க தங்கச்சி அக்காவான்னு தெரியல. அவங்க கல்யாணம் ஆகி வெளியே இருப்பாங்க. ஸோ இந்த வீட்டில் இவரும் இவரோட தங்கச்சி 2 பேரும் இருப்பாங்க. யாருன்னா, ராஜம்மா, ஸ்ரீதேவி அப்படின்ட்டு 2 கேரக்டர் இருப்பாங்க. ஸோ மொத்தம் இந்த வீட்டில் வசிக்கிறது ஒரு 3 கேரக்டர்: உன்னி, ராஜம்மா, ஸ்ரீதேவி. இப்போ உன்னி அவரோட கேரக்டர் எப்படின்னா, காலையில் எந்திரிக்கிறது, ராஜம்மா கொடுக்குற அந்த டீயை குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு உக்காந்தாருன்னா பகல் முழுவதும் அதை வச்சுட்டே தான் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே மெதுவாக நடந்து வெளியே போனார் கூட, எங்கேயாவது ஒரு இடத்துல ரொம்ப சேரும் சகதியாக இருந்ததுன்னா அதை தாண்டதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு யோசிச்சுட்டு திரும்பவே வந்துடுவார். ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பக்கத்தில் தேங்காய் பறிக்கிற திருடருங்கள் வந்துடுவாங்க. அந்த திருடங்களை விரட்டணும்னு சொல்லி அவங்க தங்கச்சிகள் அவங்க அண்ணன்ட்ட சொன்னாலும் அவர் பயந்துட்டு போக மாட்டார், பார்த்துக்கலான்னு விட்டுருவார். எலி அந்த வீட்டில் உருட்டும், அதுக்கே அவர் பயப்படுவார். பெருசாக வேலைகள் செய்ய மாட்டார். வீட்டு முன்னாடியே அவர் முன்னாடியே பசு மாடு அப்படியே ஒரு தென்னங்கீத்தெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவர் விரட்ட மாட்டார், ராஜம்மான்னு கூப்பிடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சோம்பேறித்தனமான, எந்த ஒரு அடுத்த கட்டமான முயற்சிகள் எடுக்காமல் அப்படியே உட்காந்துருக்கிற ஒரு கேரக்டர் தான் உன்னி. இவரோட தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கணுங்கிற அந்த பொறுப்பும் இருக்காது. இவர்கிட்ட இவருக்கு பெண் ஆசை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு பெண் ஆசை காட்டுவாங்க, அதுக்கும் இவர்
தலை திருப்ப மாட்டார். எந்த ஒரு உணர்வும் மற்ற தன்மையில் இவர் வாழ்ந்துட்டுருப்பார். ஒரு கிட்டத்தட்ட அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, அவரோட முந்தைய காலமான ஒரு பிரபுத்துவ காலத்தில் இருக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரியான இருக்கும். அடுத்த கட்ட முயற்சியும் இருக்காது. இது உன்னியோட கேரக்டர். இந்த வீட்டில் இருக்கிற 2வது கேரக்டர் வந்து ராஜம்மா. இந்த கேரக்டர் ரொம்ப பாவமான கேரக்டர். ஏன்னா இது இவங்களுக்கே கிட்டத்தட்ட 40 வயசு கிட்ட ஆயிரும். இவங்களுக்கு கல்யாணமே ஆகிருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவங்க அண்ணன் வந்து அதுக்குரிய முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுறது அவங்க தான். இது வீடுனா எல்லா வேலைனா அந்த வீடு தான் பெருசாக இருக்குமே தவிர, பழைய காலத்து வீடு. ஆனால் அவங்க பண்ணுற வேலைகள்லாம் வந்து வீட்டில் துவைக்கிறது, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறது, சாப்பாடு வைக்கிறது. அப்போ வந்து கேஸ் ஸ்டவ்லாம் கிடையாது. எல்லாமே அந்த விறகு அடுப்புகள் வச்சு எரிக்கிறது. அண்ணனுக்கு வந்து சுடு தண்ணி போட்டு கொடுக்கறது, எல்லாமே எதுனாலும் அவங்க வீட்டில் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு அவங்க உடல்நிலையே பாதிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப பலவீனமாகிடுவாங்க, உடல் அளவுலேயும் மனதளவுலேயும். இந்த கேரக்டருக்கு அடுத்து இந்த வீட்டில் இருக்கிற 3வது கேரக்டர் ஸ்ரீதேவி. இந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு இளமை துள்ளலான கேரக்டராக இருக்கும். காலேஜ் போயிட்டுருப்பாங்க, மனதில் அவ்வளோ ஆசைகள் இருக்கும், அப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க இந்த வீட்டில் பெருசாக வேலைகள்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, லெட்டர் எழுதுறது, மேக்கப் பண்ணிக்கிறது, அந்த வயதுக்குரிய ஆசையும் துள்ளலும் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வகையான காதல் உணர்வும் இருக்கும். அவங்களோட காலேஜில் அவங்களுக்கு டீச் பண்ணுற ஒருத்தர்கிட்ட ஒரு காதல் உணர்வும் இருக்கும். இது எல்லாமே இந்த வீட்டை சுற்றி தான் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே கேமரா பெருசாக வேறு ஸ்பாட்டுக்கெலாம் போகாது. இந்த படத்தில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வசனங்கள் எண்ணி சொல்லிடலாம், அவ்வளோதான். மீதி எல்லாமே காட்சியிலே தான் போய்கிட்டே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் மலையாளத்தில் இருக்கும், புரியாதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, தைரியமாக பார்க்கலாம். ஸோ இந்த 3 கேரக்டர் போயிட்டுருக்கும். இப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த வீட்டிலோட முதல் பொண்ணான வெளியே கல்யாணம் ஆகியிருக்கிறவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து தன் சொத்தை வந்து பிரித்து கொடுங்கன்னு கேட்கும்போது இவர் வந்து அதையும் கொடுக்க மாட்டார். அதுக்கு எதுவுமே பேசவே மாட்டார். அவருக்கு ஒரு வகையான பய உணர்வு இருக்கும், நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி எதையும் தட்டியும் கேட்க மாட்டார். ஏன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான சீன்லாம் இருக்கும். அவங்க தங்கச்சியோட லவ் லெட்டரை பார்ப்பார், அதை பற்றி கேட்க மாட்டார். தன்னோட அக்காவா தங்கச்சியா அவங்களோட பையன் வந்து சிகரெட் குடிச்சிட்ருப்பா, அப்படி அதை பார்த்துட்டு எதுவும் தட்டி கேட்க மாட்டார். எந்த ஒரு இதுவும் பண்ணாமல், சேஃபான ஜோனில் இருக்கிறோன்ட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருப்பார் உன்னி. ஸோ இந்த கதை இப்படி தான் போயிட்டுருக்கும். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வர எலியை பிடிச்சி, அந்த எலிப்பொறியில் பிடிச்சி அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் போய் முக்கி கொன்றுவாங்க. இதே மாதிரியாக இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி பேசலாம் தோணுச்சு, பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. ஃபஸ்ட்டு வந்து எதை சொல்லுவேன்னா, இந்த படத்தோட ஒளிப்பதிவு. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், ஒரு ஒரு ரொம்ப இயற்கையாக அந்த 1981 அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பழமையான வீட்டோட கதவை தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. அதிலே தெரியும் அதோட ஆடம்பரமான அந்த வடிவமைப்பு வந்து அந்த பிரபுத்துவ மக்கள் வாழ்ந்த வீடுங்கிறத காமிக்கப்படும். ஏன்னா அந்த மாதிரியான கதவுகள் வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் தான் வைக்கப்படும். இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் இந்த வீடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வீடோட கதவுகள், ஜன்னல்கள், அது செல்ஃபில் இருக்கிற பாத்திரங்கள், பொருட்கள், சமையல் ரூமில் இருக்கிற பால் ஊற்றுற பாத்திரங்கள், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றும் அதில் ஒரு கேரக்டராக தான் எனக்கு பட்டது. அந்த வீட்டில் இருக்கிற கிணறுகள், கிணற்றோட வாளி, மரங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அழகாக இருக்கும்.
ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு ஒலி அமைப்பில் தான் இருந்தது. எந்த எக்ஸ்ட்ரா லைட்டிங்லாம் இல்லாம, இந்த படத்தில் ஒரு டார்ச் லைட்டே ஒரு கேரக்டரா இருக்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இத கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது உணருவீங்க. இத விட இந்த படத்தோட சவுண்ட் டிசைன், சவுண்ட் இன்ஜினியர் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த படத்தில் மியூசிக்னு ஒன்றுமே இருக்காது. எண்ணி ஒரு 3 சீனில் மட்டும் ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா, குழிவுங்கிற ஒரு இசை கருவியிலிருந்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ சைக்கோங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் வந்து ஒரு ஒரு மனதையே வந்து ஒரு அதிர வைக்கிற ஒரு இசை வரும். அந்த இசைக்கு ஈக்குவலான ரொம்ப இயற்கையான ஒரு இசையாக அந்த இசைப்பட்டது குழிவுங்கிற இசை. அந்த இசைக்கருவிலேருந்து வந்த ஒலி. ஸோ இந்த படத்தில் இசைங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. மியூசிக் வந்து எம்பி சீனிவாசன். அதை விட பாராட்டத்தக்க விஷயமாக சொல்ல வேண்டியது ஒளிப்பதிவு தேவதாஸ். ஒளிப்பதிவுனா சவுண்ட் டிசைன் தேவதாஸ். ஏன்னா இந்த படத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வசனங்கள் இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு பழமையான வீட்டு பக்கத்தில் உட்காந்து அந்த உணர்வை நீங்கள் உணர முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் ஒரு கதவு திறக்கிற ஒலி, அந்த எலி பொரியை வந்து இப்படி ஓப்பன் பண்ணும்போது அது பெரிய எலி பொரியாக இருக்கும். அது திறக்கிற சவுண்டே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அழகாக அந்த அணில்களோட சவுண்டும், குயில்கள், பறவைகளோட சவுண்டு, நீங்கள் அது ஒரு ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாக இல்லாமல் உண்மையாகவே ஒரு தூரத்தில் ஒரு மாடு கத்துற சவுண்டு. இந்த மாதிரி இந்த படத்தில் சின்ன சின்ன பாத்திரங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் இருக்கிற பாலை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றுற சத்தங்கள், சேரில் உட்கார்ற சவுண்டு, பாயை விரிக்கிற சவுண்டு, இந்த மாதிரியான தேங்காய் உரிக்கிற சவுண்டு, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக இந்த படத்தோட அந்த சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது வந்து அங்கே படம் நடக்கிற இடத்துக்குள்ளே நம்மளை இணைக்கிற மாதிரியான ஒரு பாலமாக அது இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய திரையில் ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு புத்தகத்தை, கௌதம் பாஸ்கர் எழுதிய புத்தகத்தை வந்து தமிழில் ராணி மைந்தன் அப்படிங்கிறவர் வந்து எழுதி ஆனந்த விகடனில் வெளிவந்திருந்தது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதுவே ஒரு பழைய புக்கு. அந்த புத்தகத்தை என்னால் வாங்க முடிஞ்சது. ஒரு 15 வருஷத்துக்கிட்ட இருக்கும். அந்த புக்கு, இந்த படத்தை பார்த்துட்டு எலிபத்தாயை பற்றி ஏதாவது எழுதியிருக்காங்களாங்கிறத பார்த்தேன். அதில் வந்து இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது, எந்த மனநிலையில் எடுத்தார் அடூர் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அதில் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் வந்து இந்த படம் எடுக்கும்போது அவர் ரொம்ப அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை மெயின்டைன் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அடுத்து ரொம்ப மனதளவில் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. அடுத்து ஒரு படம் எடுத்தாகணும்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இது இவரோட சொந்த வாழ்க்கையில் பார்த்த சில கேரக்டர்லாம் இருக்கும். ஆனால் அது டைரெக்டாக அந்த கேரக்டராக இல்லாமல் அந்த கேரக்டர் சேர்ந்து அதில் இன்னும் சில உணர்வுகளை புகுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் எலிபத்தாயம். அந்த உன்னிங்கிற கேரக்டர் அடூரோட மாமாவோட கேரக்டருக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது இல்லாமல் இந்த படத்துக்கு அந்த கேரக்டர் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ், அந்த டிசைன், அந்த வண்ணம், அந்த கலரை வந்து அந்த கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு பிரத்யேகமான கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது படம் பார்க்கும்போது நம்ம அறியாமலே அது உணர முடியுது. ஆனால் அதுக்கு தான்ங்கிறத வந்து நம்ம படிக்கும்போது தெரியாது. எப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து இந்த ராஜம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஜாக்கெட் போட்டு ஒயிட் கலர் மாதிரி சேரீ மாதிரி கட்டியிருப்பாங்க. ப்ளூவை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்க வந்து அன்பு, அரவணைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இதில் ஸ்ரீதேவி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெட் கலரான ஒரு ட்ரெஸ் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து ஒரு அடுத்த கட்டமான ஒரு நகர்வு, புரட்சி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்.
இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வரும், அவங்க அக்கா கேரக்டர். அவங்க வந்து பச்சை கலர். அவங்க எதையும் இந்த நிகழ்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான அப்படிங்கிற மாதிரியான ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கலந்து வெள்ளையாக உண்ணி, அவர் வந்து வெள்ளை கலர் ஷர்ட்டை பேண்ட் இது வேஷ்டி தான் கட்டியிருப்பார். இந்த மாதிரியான நுணுக்கமான பல டீட்டெயிலிங்கான இந்த கதைகளில் அடங்கியிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். இந்த படம் யூடியூப்லேயே இருக்குது. நல்ல கிளாரிட்டியாகவும் இந்த படம் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட இந்த படம் ஓடும். இந்த படம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மொபைலில் நிறையா ஷார்ட்ஸு, யூடியூப்பு அடுத்துன்னு போயிட்டுருக்கிற தருணத்தில் இந்த படத்தை நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு மன நிறைவு ஏற்படும். ஏன்னா அவ்வளோ ஒரு இப்போ இன்றைக்கி தேதிக்கு இந்த படம் பார்த்து முடிக்கும்போது நீங்கள் தியானத்துலேருந்து வெளியே வந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வை பொறுமையாக அந்த படத்தில் காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் சில ஷார்ட்ஸ் எனக்கு இன்னும் வந்து கண்ணில் முன்னாடி நிற்கிது. ஒரு குழந்தை வந்து டெய்லியும் வந்து ஒரு பால் வந்து டெலிவரி பண்ணும். பால் பாட்டிலை வந்து கொடுத்துட்டு போகும். அந்த வீட்டுக்கு பால் ஊற்றுற பொண்ணு அந்த குட்டி பொண்ணு தான். ஒரு கண்ணாடி பாட்டிலில் பாலை நிரப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகும். அதில் ஒரு நாள் வந்து அந்த குழந்தை அந்த பாலை, அன்றைக்கி மழை பெய்யும், நனைஞ்சிட்டே குடையை பிடிச்சிட்டு வந்து கூப்பிட்டுட்டே இருக்கும். அந்த ஷாட் வந்து எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. இது மாதிரி நிறையா அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற ஃபீல் கிடைக்கும். அழகாக எடுத்திருந்தாங்க. இன்னும் வந்து இந்த படம் எதை பற்றியான ஒரு அரசியல் பேசுது அப்படிங்கிறத படித்து தான் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததுங்கிறது தெரியாதனால, இது பிரபுத்துவ குடும்பத்தில் இருந்து ஒரு மாற்றம் ஏற்படுது சமூகத்தில். அப்போ அந்த குடும்பத்தோட நிலை என்ன ஆகுது, அந்த கேரக்டர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த வீடு, இந்த படங்கள், ஒளிப்பதிவு எல்லாம் இல்லாமல் இந்த படத்தோட ஒவ்வொரு கேரக்டர்லேயும் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கேரக்டரும் நமக்குள்ளேயும் இருக்கும். அதோட பர்சன்டேஜ் தான் வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த உன்னிங்கிற கேரக்டர் வந்து ஒரு சோம்பேறித்தனமான கேரக்டர்னு சொல்லலாம். அடுத்த கட்ட முயற்சி எடுக்காத ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். எதிர்காலத்தை நினச்சி பயப்படுற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா உணர்வுகள் வந்து அந்த கேரக்டர் மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது இல்லாமல் ராஜம்மா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, எதிர்த்து பேச முடியாத ஒரு கேரக்டர். ஆனால் அன்பு அதிகமாக இருக்கும். அதனாலே அடிபணிஞ்சு போகிற கேரக்டராக இருக்கும். ஸ்ரீதேவி கேரக்டர் அதுக்கு ஆப்போசிட். துள்ளலான, புரட்சிகரமானன்னு சொல்லலாம். அடுத்த கட்டமாக போகக்கூடிய கேரக்டர். இந்த மாதிரியான நிறையா கதாபாத்திரங்கள் இதுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கும். இது இல்லாமல் 1-2 கதாபாத்திரங்கள் வந்து போகும். அவ்வளோதான் இந்த படம், இந்த கதைகளில் வர கதாபாத்திரங்கள். கண்டிப்பாக இதை பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக தான் உங்களுக்குள்ளே இருக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு அழகிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பழமையான ஒரு கேரளாவில் ஒரு பழமையான ஒரு குடும்பம் நலிந்து வரும்போது அங்கே இருக்கிற கேரக்டர், அவங்களோட மனநிலை, அந்த குடும்பத்தில் ஏற்படும் மாற்றம், அந்த நிலப்பரப்புகள் காமிக்கிற விதம், அதோட ஒவ்வொரு ஒளிப்பதிவுகளும், சவுண்ட் டிசைனும் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது யூடியூப்லேயே இருக்குது. இனி அந்த பாத யாத்திராங்கிற படம், அடூரோட படம் நான் எதிர்பார்க்குறேன். இது இல்லாமல் நம்மளோட சேனல்லே வந்து மதில்கள், அனந்தரம், முகாமுகம், இது இல்லாமல் ஒரு நிழல் குத்துன்னு ஒரு படம் இருக்குது. அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கதை ஓட்டத்தில் தான் இருக்கும். மெதுவான கதை ஓட்டத்தில் தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படங்கள்லாம் பாருங்கள். கண்டிப்பாக எலிப்பத்தாயம் பாருங்கள். வருங்காலத்தில் அந்த பாத யாத்திரா படத்தை எதிர்பார்ப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி, வணக்கம்.